தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 19/6/2025 வியாழக்கிழமை, உத்திரட்டாதி நட்சத்திரம், இரவு 8:44 வரை, பிறகு ரேவதி. இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற ஒரு நல்ல கருத்து, நட்சத்திர பழமொழிகள் பற்றி ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி சொன்னேன். ஒரு ஆபரணம் வாங்கணும் அப்படின்னா அஸ்வதி நட்சத்திரத்தன்னைக்கு வாங்கினா தொடர்ந்து நமக்கு தங்கம் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உருவாகும், பணபலம் நல்லா இருக்கும். அது மாதிரி பாராளும் யோகம் பரணிக்கு உண்டு. பரணியில் பிறந்தால் அரசியல் ஈடுபாடு கொஞ்சம் அதிகமாக வரும். அதனால ஒரு சில வாய்ப்புகள் தசாபுத்தி நல்லது நடக்கிற போது நடக்கும். இப்படி நிறைய மகத்து பெண் ஜெகத்தையாளும் அப்படி சொல்லிக்கிட்டு வந்தேன். அதில் ஒரு பழமொழி, ஆண் மூலம் அரசாளும் பெண் மூலம் நிர்மூலம்னு சொல்லி இப்போ பல பேர் மூல நட்சத்திரம்னு வந்து பொருத்தம் பார்க்குற போது மூலம் வேண்டாம் அப்படிம்பாங்க. ஆனால் மூலம் என்றால் முகம் சுழிக்க வேண்டாம். மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குன்னு சில தெய்வ வழிபாடுகளெல்லாம் இருக்கு. அனுமன் பிறந்ததே மூலத்தில் தான். மூலம் உனது விண்மீனாம் மோதும் கதையும் ஆயுதமாம் வாழத் துடிக்கும் மாந்தர்களின் வருங்காலத்தை கணிப்பவனே கால நேரம் பாராமல் கண்ணீர் துடைப்பாய் அனுமானேன்னு அனுமன் கவசமே நான் ஒன்று எழுதியிருக்கேன். பொதுவாக அனுமன் வந்து மூல நட்சத்திரத்தை பிறந்ததுனால மூலத்தில் பிறந்தவங்க எல்லாம் அந்த அனுமனை தொடர்ந்து சனிக்கிழமை கும்பிட்டுக்கிட்டே வந்தாங்கன்னா ஒரு 8 வாரம் கும்பிட்டாலே கல்யாணங்கள் முடிஞ்சிடும். ஏன்னா ராமர் சீதையை சேர்த்து வச்சவர் ஆஞ்சநேயர். அப்படிப்பட்ட அந்த மூல நட்சத்திரம் சில பெண்கள் பிறந்தா மூல நட்சத்திரத்தில் பெண் பிறந்திருக்கு அப்படின்னா என்ன நட்சத்திரம் வாங்க மூலம்னா உடனே முகம் சுழிச்சிருவாங்க. ஆனால் சுழிக்கக்கூடாது. இந்த பழமொழியை பார்த்து தான் ரொம்ப பேர் மாறிட்டாங்க. ஆனால் ஆண் மூலம் அரசாளும் பெண் மூலம் நிர்மூலம் இருக்கே, அது வந்து சரியான பழமொழி அல்லவா. உண்மையான பழமொழி என்ன அப்படின்னா, ஆணி மூலம் அரசாளும் கன்னி மூலம் நிர்மூலம்னு இருக்கணுமா. ஆணி மூலம் அரசாளும்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆணி மாதம் இருக்கு இல்லையா, இப்ப நடக்குதுல இந்த ஆணி மாதம். இந்த ஆணி மாதத்திலே மூல நட்சத்திரம் வருகின்ற பொழுது எந்த ஒரு ஆண்மகன் பிறந்தாலும் அவனுக்கு அரசாளும் யோகம் உண்டு. ஆணி மூலம் அரசாளும் பஞ்சாயத்து தலைவர் முதல் பாராளுமன்ற யோகம் வரை அவனுக்கு வரலாம். கன்னி மூலம் நிர்மூலம்னா என்ன, பெண்கள் மூலத்தில் பிறந்தா நிர்மூலமாகும்னு சொல்லி கணக்கு பண்ணக்கூடாது. பொதுவாக கன்னி ராசியில சூரியன் உதிக்கக்கூடிய புரட்டாசி மாதத்திலே மூல நட்சத்திரம் வருகிற பொழுது ஒரு பெண் குழந்தை பிறந்தால் அந்த குடும்ப முன்னேற்றத்தில் சிறு பாதிப்புகள் வரலாம். அப்படி இருக்கிற பட்சத்திலே அந்த மூலத்திற்குரிய மூல நட்சத்திர தோஷ நிவர்த்தி என்று சொல்லி ஆஞ்சநேயர் வழிபாடுகளை பிறந்த உடனேயே ஒரு சில 6 மாதம் அல்லது 1 வருடம் கழித்து அதற்கென்று உரிய வழிபாடுகளை வைத்துக் கொண்டால் எந்த பாதிப்புகளும் ஏற்படாது. எனவே அந்த மூல நட்சத்திரம் என்று சொன்னாலும் கூட உண்மையான அந்த பழமொழி ஆணி மூலம் அரசாளும் கன்னி மூலம் நிர்மூலம் என்று இருந்திருக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். இப்படிப்பட்ட பழமொழி விளக்கங்கள் எல்லாம் நிறைய இருக்கின்றன. வெற்றிக்குரியவன் விசாகத்தான் அப்படின்னு. விசாகத்தில் ஒருத்தன் பிறந்தா எல்லா வழிகளிலும் உனக்கு வெற்றி கிடைக்குமா. ஏன்னா முருகப்பெருமான் பிறந்தது விசாக நட்சத்திரம். போராடி முருகன் வெற்றி பெற்றார் செந்தூரிலே. திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில்நாதன் அரசாங்கம் தேடி தேடி செல்வோர்க்கெல்லாம் தினமும் கிடைக்கும் தெய்வாம்சம்னு கவிஞர் கண்ணதாசன் எழுதினாரு. அப்படி அவன் போரிட்டு வெற்றி பெற்றது எப்ப அப்படின்னா தைப்பூசத்துல அந்த வேல் வாங்குறது வரும். அதே மாதிரி வந்து அவன் போராடி வெற்றி பெற்றவராக இருக்கக்கூடிய முருகப்பெருமான் பிறந்தது விசாக நட்சத்திரம். ஆகையினாலே தான் வெற்றிக்குரியவன் விசாகத்தான் அப்படின்னு சொன்னாங்க. இப்படிப்பட்ட பழமொழிகளை எல்லாம் நாம் அறிந்து வைத்துக் கொண்டால் ஒரு சில பழமொழிகள் நமது வாழ்க்கைக்கு வழிகாட்டுவதாகவும் இருக்கிறது, நமக்கு வழிநடத்தி செல்வதாகவும் இருக்கிறது என்ற கருத்தை தெரிவித்து இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, இன்றைக்கு வருமானம் உயர்கின்ற நாள். வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகும். சுக்கிரபலம் நன்றாக இருப்பதனாலே அக்கறை செலுத்தாத காரியத்தில் கூட ஆதாயங்கள் உங்களுக்கு கிடைக்கலாம். உங்களுக்கு அதிகாரிகள் மேல் அதிகாரிகள் இணக்கமாக நடந்து கொள்வார்கள். அங்குள்ள உத்தியோகத்தில் உள்ள நுணுக்கங்களை கூட கற்றுக் கொடுப்பார்கள். 3ல் இருக்கக்கூடிய குரு பகவான் முன்னேற்றத்திற்கு உங்களுக்கு வித்திடப் போகின்றார். இடமாற்றங்களும் வீடு மாற்றங்களும் வரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் பயணத்தால் பலன் கிடைக்கின்ற நாள். பக்குவமாக பேசி காரியங்களை சாய்த்துக் கொள்வீர்கள். குருபலம் 2ல் இருப்பதனாலே உங்களுக்கு வருமானம் உயரும். வாழ்க்கை தேவைகளும் பூர்த்தியாகும். தொழில் முன்னேற்றம் உண்டு. தொலைபேசி வழி தகவல், அதிகாலையில் வரும் தகவல் ஆதாயம் தரும் தகவலாக கூட இருக்கலாம். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் புத ஆதித்ய யோகம் செயல்படுகிறது. முன்னேற்றம் காண்பதற்கு முயற்சி எடுக்கின்ற நாள். முக்கிய புள்ளிகள் இல்லம் தேடி வந்து உதவிக்கரம் நீட்டுவார்கள். 10ஆம் இடத்திற்கு அதிபதியான குரு பகவான் ராசியில் இருக்கின்றார். அவர் சப்தமாதிபதியாகவும் இருப்பதனாலே கல்யாண கனவுகள் நனவாகும். இல்லத்திலே சுபகாரியங்கள் நடைபெறவில்லையே, மங்கள நிகழ்ச்சி நடைபெறுவதில் தங்கு தடைகள் வந்து கொண்டிருக்கிறது என்று கவலைப்பட்டவர்களுக்கு இன்று அது நடைபெறுவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. ஜென்மராமர் வனத்திலே என்பதற்கேற்ப ஜென்மத்தில் குரு வருகின்ற பொழுது உங்களுக்கு உத்தியோகத்திலே திடீரென இலாகா மாற்றமோ இடமாற்றமோ வரலாம். வருமாற்றம் நல்ல மாற்றமாகவே இருக்கும். இன்று குருவாரம் என்பதனாலே குருவை கும்பிடுவது நல்லது.
கடகராசி நேயர்களே, அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் ஒருபுறம், விரயத்தில் சூரியன் புதன் வியாழன். விரயங்கள் அதிகமாக இருக்கும். வீடு தேடி வந்து வம்பு வழக்குகள் வரலாம். நிதானத்தோடு செயல்பட வேண்டும். புது முயற்சிகளில் எதிலும் ஈடுபட வேண்டாம். வாகனங்களில் செல்லும் பொழுது மிகுந்த கவனம் தேவை. உத்தியோகத்தில் கூட மேலதிகாரிகளை பகைத்துக் கொள்ளாதீர்கள். சக பணியாளர்களின் ஆதரவு குறைவாகவே இருக்கும். உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கவில்லையே என்று கவலைப்படுவீர்கள். பொறுமையோடு செயல்பட வேண்டிய நாள் இந்த நாள். சிம்மராசினியர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எது செய்தாலும் யோசித்து செய்ய வேண்டும். மனக்குழப்பங்கள் அதிகரிக்கும். பணப்புழக்கத்தில் தடைகள் வரலாம். பக்கத்தில் இருப்பவர்கள் பக்கபலமாக இருக்க மாட்டார்கள். சிக்கல்களும் சிரமங்களும் வந்து கொண்டே இருக்கும். மேலதிகாரிகளின் கெடுபிடிக்கு ஆளாக நேரிடும். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் திடீரென உத்தியோகத்திலிருந்து விட்டு விலகும் சூழ்நிலை, அதாவது திடீரென ரிசைன் செய்து விடுவோமா என்று கூட நீங்கள் நினைப்பீர்கள். அந்த அளவுக்கு வேலைப்படு கூடுதலாக இருக்கும். உங்களுடைய எண்ணங்களுக்கு மதிப்பு கொடுக்க மாட்டார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலை இன்று இருப்பதனாலே கொஞ்சம் பொறுமையாக செயல்பட வேண்டும். சந்திராஷ்டமம் என்று வந்தாலே சங்கடங்களை சந்திக்கக்கூடிய நாள். எனவே இன்று குருவாரம். அருகில் இருக்கும் சிவாலயம் சென்று குரு வழிபாடை மேற்கொள்ளுங்கள். அது மட்டுமல்ல, தென்முக கடவுளையும் நீங்கள் வழிபட்டால் நல்ல வாய்ப்புகள் இல்லம் தேடி வரும். கன்னிராசி நேயர்களே, 10லே குரு இருப்பதனாலே பதவி மாற்றங்கள் உண்டு என்பார்கள். அதே நேரம் சூரியனும் புதனும் இணைந்திருக்கிறார். அரசு வேலைக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு அது கிடைக்கலாம். வரவும் செலவும் உங்களுக்கு சமமாகும். வாழ்க்கை தேவைகள் கடைசி நேரத்தில் பூர்த்தியாகிவிடும். பொதுவாகவே 8ல் சுக்கிரன் மறைந்திருக்கிறார் என்றாலும் கூட அதன் பார்வை 2ல் பதிகிறது. எனவே ஆடை ஆபரண சேர்க்கை, வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருள், அத்தியாவசிய பொருள், ஆடம்பர பொருட்களை வாங்கும் யோகம் உண்டு. பாசம் காட்டிய உறவினர்கள் இன்று உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார்கள். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டிய நாள். அருகில் உள்ளவர்களால் சிறு சிறு பிரச்சனைகள் வரலாம். கேது பலம் உங்கள் ராசியில் பதிகிறது. கேதுவின் பார்வை பதிவதனாலே ஆரோக்கிய தொல்லைகள் அதிகரிக்கத்தான் செய்யும். ஆன்மீக நட்டமும் அதிகரிக்கும். நீங்கள் நல்ல புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வர வேண்டும் என்று நினைப்பீர்கள். அதே நேரத்தில் தனாதிபதியாக விளங்கும் செவ்வாய் லாபஸ்தானத்தில் இருப்பதனாலே பொருளாதார பற்றாக்குறை அகலும். கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும். பெரிய அளவிலே முன்பு வாங்கி போட்ட இடம் விற்கவில்லையே, இப்படியே கிடைக்கிறது என்று நினைத்தவர்கள் இப்பொழுது சொத்துக்களால் ஆதாயம் கிடைக்கக்கூடிய விதத்தில் இந்த நாள் உங்களுக்கு ஒரு யோகமான நாளாக அமைகின்றது. உடன்பிறப்புகளும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். இந்த நாளை மேலும் இனிய நாளாக அமைத்துக் கொள்ள பார்க்கும் குருவை பலப்படுத்துங்கள். வழிபாடுகளை மேற்கொள்ளுங்கள். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு அஷ்டமத்திலே குரு மறைந்திருந்தாலும் கூட அவரது பார்வை 2ல் பதிவதனாலே உங்களுக்கு தடைகள் தானாக விலகும். தன்னம்பிக்கையும் தைரியமும் கூடும். பணப்புழக்கம் நன்றாக இருக்கும். மனக்கலக்கம் அகலும். ஆரோக்கிய தொல்லைகள் அகன்று உற்சாகத்தோடு பணிபுரிவீர்கள். பஞ்சாயத்துக்கள் உங்களுக்கு சாதகமாக முடியும். மாமன் மைத்துன வழியில் ஒரு மங்கள நிகழ்ச்சிகள் நடைபெறும். அரசு வழி வேலைக்கு முயற்சித்தவர்களுக்கு அது கிடைக்கும். அரசியல்வாதியாக இருந்தால் நல்ல பொறுப்புகள் உங்களை தேடி வரலாம். இந்த நாள் நல்ல நாள். தனுசு ராசி நேயர்களே, குரு பார்வை நேரிலே பதிவதனாலே உங்களுக்கு நன்மைகள் நடைபெறும். வரன்கள் வாயில் தேடி வரும். இதுவரை சுபகாரியங்கள் இல்லத்தில் நடைபெறுவதில் தடை ஏற்படுகிறது என்று கவலைப்பட்டவர்கள் இன்று மகிழ்ச்சி அடையப் போகின்றார்கள். நல்ல செய்தி இல்லம் தேடி வரும். சிறப்பாக செயல்பட்டு உத்தியோகத்திலே பாராட்டுகளை பெறுவீர்கள். அதிரடி மாற்றங்களை மேலதிகாரிகள் கொடுத்தாலும் உங்களுடைய கடமையை நீங்கள் செவ்வனை செய்து விடுவீர்கள். எனவே பாராட்டும் புகழும் உங்களுக்கு கூடும். பக்கத்தில் இருப்பவர்களால் ஏற்பட்ட சிக்கல்கள் மறையும். உடன்பிறப்புகள் உறுதுணையாக இருப்பார்கள். பஞ்சாயத்துக்கள் சாதகமாக முடியும். இந்த நாள் நல்ல நாள். மகர ராசி நேயர்களே, அஷ்டமத்திலே செவ்வாய் கேது இருப்பது அவ்வளவு நல்லதல்ல. ஆரோக்கிய தொல்லைகளும் இருக்கும். அதிகாரிகளாலும் தொல்லைகள் உண்டு. எதை செய்தாலும் திட்டமிட்டு செய்ய இயலாது. திடீரென விரயங்கள் வரலாம். உங்களுக்கு பணியாளர்கள் உங்களை மதிக்க மாட்டார்கள். பக்கபலமாக இருப்பவர்கள் உங்களை விட்டு விலகலாம். சிக்கல்களும் சிரமங்களும் வரும் நாள் இந்த நாள் என்பதனாலே நீங்கள் மிக 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 கவனத்தோடு செயல்பட வேண்டிய நாள் இந்த நாள். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று அன்பு நண்பர்களின் ஆதரவு கிடைக்கும். அருகில் இருப்பவர்களின் ஆதரவும் உண்டு. நல்ல சந்தர்ப்பங்கள் நாடி வரும். தொழில் உத்தியோகத்திலே புதிய திருப்பங்கள் ஏற்பட போகிறது. பழைய தொழிலை விட்டுவிட்டு புதிய தொழில் தொடங்கலாமா என்று சிந்தித்தால் அதற்கும் நண்பர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். வருமானம் போதுமானதாக இருக்கும். வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகும். அது மட்டுமல்ல, புதிதாக இடம் வாங்கி வீடு கட்ட வேண்டும் அல்லது கட்டிய வீட்டை பழுது பார்க்க வேண்டும் என்று சொத்துக்கள் சம்பந்தமாக ஏதேனும் சிந்தித்தால் அதுவும் நடைபெறும். இந்த நாள் நல்ல நாள்.
மீனராசி நேயர்களே, உங்களுக்கு ராசியிலேயே சந்திரன் பஞ்சமாதிபதி என்பதனாலே பிள்ளைகள் வழியில் ஒரு நல்ல தகவல் கிடைக்கும். பிள்ளைகளின் எதிர்கால நலன்கிறது நீங்கள் எடுத்த முயற்சிகளில் வெற்றி உண்டு. அயல்நாடு சென்று படிக்க வேண்டும் அல்லது அயல்நாடு சென்று பணிபுரிய வேண்டும் என்று அவர்கள் விரும்பினால் அதற்காக நீங்கள் செய்த முயற்சிகள் கைகூடும். அது மட்டுமல்ல, சக பணியாளர்களால் ஏற்பட்ட சங்கடங்களும் உங்களுக்கு விலகும். 2லே சுக்கிரன் இருக்கின்றார். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள், கொள்கை பிடிப்போடு செயல்படுவீர்கள். அலைபேசி மூலம் வரும் தகவல் அதிகாலையிலேயே நல்ல தகவலாக உங்களுக்கு வரலாம். பொதுவாக உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கும் நாள் இந்த நாள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.